மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ரொம்ப நாள் ஆச்சுங்க சினிமாவை பற்றி பேசி. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு படம் போய் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்டர்டைனிங்காக ஒரு படத்தை விஷ்ணு விஷால் கொடுத்துருக்காரு. ஏன்னா விஷ்ணு விஷால் பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தோம். அதாவது என்னென்னா, சம்மந்தமே இல்லாமல் கட்டா குஸ்தி 2 படத்துக்கு பதிலாக அவனுக்கு ரீல்ஸ் குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது விஷ்ணு விஷால் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாருன்றதுக்காக அவர் மேலே படம் வரட்டும், நாங்கள் வச்சு செய்கிறோம் அப்படின்னு இந்த தாவேக்கா தற்குறி கும்பல் எல்லாம் ஒரு பரபரப்பாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால் அந்த படம் எப்படி எடுத்திருக்காரு, உண்மையிலே என்னதான் அந்த படத்தில் இருக்குது. கட்டா குஸ்தி நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். உண்மையிலே அந்த கட்டா குஸ்தி முதல் பாகம் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக ரொம்ப ஜாலியாக இது வரைக்கும் யாரும் சொல்லாத வேறு ஒரு கோணத்தை ரொம்ப அழகாக அதை எலிவேட்டாக சொல்லியிருந்திருப்பார் செல்லா ஐயாவு. அவர் தான் படத்தோட இயக்குனர். இந்த பார்ட் 2 அப்படியே டிப்பிக்கலாக பார்ட் 1 எங்கே முடித்தாங்களோ அங்கேருந்து தொடங்குது கதை. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே டெம்ப்ளெட்டு அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மனைவி அதிகாரம் பண்ணுற ஒரு இடத்துல இருந்த விஷ்ணு விஷால் அப்புறம் மனைவிக்காக இறங்கி மனைவியை விளையாட வைக்கிறாரு. அதுக்காக அவரை ஹவுஸ் ஹஸ்பண்டாகவே மாறிடுறாரு. ஆனால் அதுலேருந்து அத்தனை கதாபாத்திரம் கருணாஸ் இங்கே எல்லாமே அப்படியே உல்டாவாக மாறி இருக்கு. கருணாஸ் ஊர் தலைவராக இருப்பார் இல்லையா. இதில் அந்த வார்டை டக்குன்னு பெண்கள் வார்டாக மாற்றிடுவாங்க. அப்போ ஊர் தலைவராக ஒரு பெண்ணு தான் நிற்க முடியும். அதனால் கருணாஸ் அவருடைய மனைவியை நிப்பாட்டுவாங்க. ஏற்கனவே அந்த மனைவி நிறைய படிச்சிருக்காங்க. முதல் பாகம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த மனைவி நிறைய படிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க ஊராட்சி தலைவராகிடுவாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாறிடுவார். எப்படி மறுபடியும் அந்த ரெஸ்லிங்கில் குழந்தை பிறந்துருது, விஷ்ணு விஷாலுக்கு குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்த பிறகு அவங்க விளையாட்டில் அவங்க ஜெயிக்க முடியுமா, ஜொலிக்க முடியுமா அப்படின்னா பெரிய சிக்கல் இருக்குது. ஆனால் மேரிகோமை உதாரணமாக கொண்டு வராங்க. மேரிகோம் 3 பிள்ளைகளை பெற்றா கூட அவங்க பாக்ஸிங்கில் பெரிய சாம்பியனாக இருந்தாங்க. அதனால உன்னை நான் மேரிகோம் அளவுக்கு நான் கொண்டு வருவேன்னு விஷ்ணு விஷால் மனைவியாக நிறைய விஷயம் செய்கிறாரு. இந்த இடத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஈகோ அங்கே ஒரு கிளாஷ் ஆகுது. கோச்சுக்கும் ஐஸ்வர்யா லட்சுமி இந்த விஷ்ணு விஷால் மனைவிக்கும் இடையில ஒரு பெரிய கிளாஷு. நயவஞ்சகமாக அவர் செய்கிற வேலை, அதில் போய் ட்ராப்பில் போய் நம்ம விஷ்ணு விஷால் மாட்டிக்கிறாரு. கடைசியில் முதல் சுற்றுலேயே அவங்க தோற்று போகிறாங்க. ஒரு நல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறதுனால கிச்சன் போட்டி கலந்துக்க போகிறாரு. இந்த அம்மா இங்கே இந்த போட்டி கட்டா குஸ்தி போட்டியில் போய் கலந்துக்கிறாங்க. இதில் நம்ம ரெஸ்லராக இருக்காங்க. அங்கே அவர் கிச்சன் சமையல் கலைக்காக போயிருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஜெயிச்சிருவார், இவங்க இங்கே தோற்றுருவாங்க. அதற்கு காரணம் இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. அதை அடைக்குவதற்காக ஒரு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவார். அது ஒரு பெரிய ட்விஸ்டாக டேர்னாக மாறும். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ரொம்ப மனசு விட்டு நீங்கள் அவரை என்டர்டெயின் பண்ணிட்டு வரக்கூடிய படமாக தான் அந்த படம் இருக்குது. பெரும்பாலும் செகண்ட் பார்ட் பெருசாக சோபிக்காது, எல்லாம் பூரா சொதப்பலாயிரும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஜாலியாக ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப அழகாக நுணுக்கமாக இயக்குனர் கையாண்டிருக்காரு. வசனங்களாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் கருணாகரன் விஷ்ணு விஷாலுக்கு எதிர் வீட்டுக்காரர், அவருக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் நடக்கிற உரையாடல்கள், அவங்க எப்படியாவது வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிற விஷ்ணு விஷாலை எப்படியாவது வேலைக்கு அனுப்பிடணும், இல்லைன்னா நமக்கு பெரிய தலைவலியாக போயிடும் சொல்லி ஆண்கள்லாம் மாநாடு போகிறது, அந்த அப்பார்ட்மெண்ட் ஆண்கள்லாம் மாநாடு போகிறது. ஏன்னா எல்லா பெண்களும் விஷ்ணு விஷாலை பார்த்து ஃபாலோ பண்ணுறது, அவருக்கு நிறைய சொல்லி கொடுக்குறது, அவங்க டான்ஸ் ஆடுறது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப என்டர்டைனிங்கான ஒரு படமாக அந்த படம் கொண்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் கூட நாம் இதில் இப்படி என்னப்பா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஜாலியாக என்டர்டைனிங்காக ஒரு விஷயத்தை கொண்டு போய் சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் என்னென்னா, ஏன்டா இந்த படத்தை அவனுக்கு காண்டாகி காலி பண்ணணும்னு நினச்சானுங்கன்னா, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயிண்ட் உதயநிதியோட பையன் பேரில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இன்பன் உதயநிதி பேரில் தான் ரிலீஸ் ஆகுது. ஒருவேளை அது கோவமா, அல்லது விஷ்ணு விஷால் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இந்த மாதிரி ஒரு விஜய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். முதல்வர் விஜய்னு ஏன் சொல்லலன்னு காண்டா என்னன்னு தெரியாது. ஆனால் படம் ஒரு சினிமாவை போய் நீங்கள் என்டர்டைனிங்காக காசு கொடுத்து ஜாலியாக ரசித்து வரணும்னா கட்டா குஸ்தி 2 ரொம்ப தகுதியான படம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே ஷான்ரோலனுடைய இசையில் சம்பவக்காரின்னு ஒரு பாட்டு முன்னாடியே எல்லார் மக்கள்கிட்டையும் அது நல்ல ஒரு வைப் வாங்கின பாட்டு. இந்த படம் அதில் ஒரு டீச்சர் கேரக்டர் ஒன்று வரும். அந்த டீச்சர் கேரக்டர் கொஞ்ச நேரம் தான் வரும். பட் ஆனால் அது மேக்ஷா அந்த டீச்சர் கேரக்டர் உண்மையிலேயே பயங்கர ஒரு, இப்போ நம்ம கடலோர கவிதைகளில் பட் அது ரொம்ப ஒப்பீடு ஜாஸ்தி தான். இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, அந்த டீச்சரை மைண்டில் வச்சுருக்கோம்ல, மலர் டீச்சர் எப்படி மைண்டில் நம்ம இருக்கிறோமோ அது மாதிரி இந்த டீச்சரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் யாரும் மறந்துட மாட்டீங்க. அந்த மாதிரி இப்படி ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கன்னா எல்லா அப்பாவும் டெய்லி காலையில் தம் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் வரதுக்கு போவாங்க கண்டிப்பாக.
ஸ்கூல்ல விடுறதுக்கு வேலையை செய்யறாங்களோ இல்லையோ டீச்சரை பார்த்துதான் போவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு என்டர்டைனிங்கான ஒரு கிளாமர் டீச்சர் அதுக்குள்ள வராங்க. அவங்க செய்யற ஒரு சின்ன விஷயம் கொஞ்ச நேரம் தான் வந்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு டான்ஸு, விஜய் ரசிகர்கள் ஏன் வந்து இதுல காண்டா வராங்கன்னு தெரியல. அதுல விஜய் பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுறாங்க. அதுவும் விஜய் த்ரிஷா நடிச்சு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச ஒரு பாட்டு, அப்படி போடு பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் வேற இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்கும்போது விஜய் ஒன்றும் இவரும் தப்பா சொல்லவே இல்லையே அப்படின்னு தான் தோணுது. அவர் பேசும்போது ரஜினிகாந்த் சொன்னதை ஒப்பிட்டு பேசுனது இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. எனிவே இந்த படம் நிச்சயமாக ரசிக்கிற படம், ஜாலியா போயிட்டு ஜாலியா வரலாம். அப்புறம் முக்கியமா இந்த குழந்தை நட்சத்திரமா விஷ்ணு விஷாலுடைய பொண்ணா வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கா சாரா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ எக்ஸலண்டா கியூட்டா அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. அந்த பொண்ணு, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இமைக்கா நொடிகள்னு ஒரு படம், அந்த படத்துல வந்து பொட்டாச்சியோட பொண்ணு மானஸ்வி நடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஹீரோயின் லெவலுக்கு போயிடுச்சு அந்த பொண்ணு. அப்போ குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கோம். அவ்வளோ பிரமாதமா அந்த டைலாக் டெலிவரியும் அந்த முகபாவனையும் அப்படி பிரமாதமா பேசப்பட்டுச்சு இல்லையா. அதுல கொஞ்சம் கூட குறையில்லாம அதை விட ஒரு ஸ்கோர் அதிகமா எடுக்கிற மாதிரி சாராவுடைய கதாபாத்திரம் படம் முழுக்க வருது. அம்மாட்ட கோபம் காட்டுறதா இருக்கட்டும், அப்பாட்ட பாசம் காட்டுறதா இருக்கட்டும், அம்மா மேல பாசம் காட்டுறதா இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர் மேல பாசம் காட்டுறது, ஸ்கூல்ல இருக்கிற விஷயம் எல்லாமே அவ்வளோ எக்ஸலண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். குட்டி தேவதை அவ்வளோ சூப்பரா அந்த சாரா நடிச்சிருக்குது. அது இல்லாம வழக்கம் போல பழைய முந்தைய கதாபாத்திரங்களாக முனிஷ்காந்த் இதுலயும் காமெடி பண்றாரு. அது மாதிரி கஜராஜ், அதுல அந்த ஒட்டுமொத்த அந்த பாட்டி கேரக்டர் எல்லாருமே ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம வந்திருக்காங்க. இதுல புதுசா அந்த டீச்சர் கேரக்டர் பிளஸ் இந்த குட்டி குழந்தை சாரா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரமே வந்தாலும் யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணனும் அவங்க வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தா கூட வந்தாங்க, நிறைவா அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. ரொம்ப அழகான ஒரு நரேஷனு. இப்படி ஒரு கதை நிச்சயமா பேசப்படுகிற கதை, அதை ஜாலியா பார்க்கலாம். காசு கொடுக்கறதுக்கு உங்க கொடுக்குற காசுக்கு பழுது வராது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஜாலியா சிரிச்சுட்டு வந்தோங்க. அதனாலதான் நான் வந்து அரசியல் நிறைய பேசிட்டோம், அரசியல் பேசிட்டே இருக்கோம். சரி, இந்த படம் நல்லா இருந்தது பார்த்தோம், இதுக்கு போய் ஏன்டா இவனுக்கு வந்து அடிச்சுக்கிட்டானுங்க. இன்னும் பாருங்களேன், அந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகவே இல்லை. இதெல்லாம் வந்திருக்கு, மக்கள்கிட்ட தான் பரவலா போகுது. அதுக்குள்ள படம் சரியில்லை மொக்க அப்படின்னு கண்டவன் பேசிட்டு இருக்கான். யாரா பேசுறான்னு போய் பார்த்தா இவன் பூரா டிவிக்கே தற்கூரியா இருக்கான். தாவேக தற்கூரிகள் இந்த படத்தை டேமேஜ் பண்ணிக்கிட்டு ரூட் மாஃபியா மூலமா இப்போ கதை கட்டி விடுறானுங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. படம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நீங்க தாராளமா போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு முறை 2 முறை கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் என்டர்டைனிங்கா எங்கேஜா இருக்கு. விஷ்ணு விஷால் மறுபடியும் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. இந்த ப்ரொடக்ஷன் வந்து வேல்ஸ், விஷ்ணு விஷால் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அவங்க நினைச்சது தப்பல, அவங்க நினைச்ச கணக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் என்டர்டைனிங் படமா இருக்கும். மறுபடியும் நம்ம செல்ல ஐயாவை வந்து ஏமாத்தல. முதல் படத்தை எப்படி கொடுத்தாரோ அதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய மசாலாலாம் தூக்கலா போட்டு என்டர்டைனிங்கா கொடுத்துருக்காரு. ஜாலியா பாருங்க. குறிப்பா இந்த படம் வந்து கட்டா குஸ்தி 2ன்றது வெறும் காமெடி படம், ஏதோ ஒரு ஜாலியா போய் படம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றத தாண்டி அதுல சொல்லப்படுற விஷயம் இருக்குல்ல, அது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அந்த புரிதலும் அந்த அந்யோன்யமும், கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்குறதும், மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்குறதும், மனைவியுடைய வெற்றிக்கு, ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான், ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்களையும் ரொம்ப அழகாக பட்டவர்த்தனமாக நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு இயக்குனர். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆசா பாசங்களை குழந்தைங்க மேல திணிக்க வேண்டாம். குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைகளுக்கு என்ன எது மேல அவங்க நாட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுல குழந்தைகளை டெவலப் பண்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த பேரண்ட்ஸ் தான் சக்சஸ் பேரண்ட்ஸா இருப்பாங்க. நம்ம செய்யல, நம்மளால செய்ய முடியல, இதை நம்ம குழந்தை மேல திணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் போகிற போக்குல இந்த காலகட்டத்தில் அது செயல்பாட்டுக்கு வராது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக ஒரு சின்ன மெசேஜையும் அதுக்குள்ள வச்சிருக்காரு. ஆனா மெசேஜ் படம் கிடையாதுங்க, ஜாலியான படம். பட் நான் சொன்ன இந்த விஷயங்கள் அதுக்குள்ள கூடுதலாக இருக்கிறதுனால படத்திற்கு நாம போய் பார்க்குற விஷயமும் சரி, நாம அந்த படத்தை பார்த்துட்டு நாம புரிஞ்சுக்கிற விஷயமும் சரி, எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு இடத்துல இந்த படத்துல பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வந்து தொட்டுட்டு போகும். நீங்க செஞ்சிருக்கலாம், உங்க மனைவி செஞ்சிருக்கலாம், அல்லது உங்க உறவினர்கள் செஞ்சிருக்கலாம். இப்ப காளி வெங்கட் கதாபாத்திரம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு முதல் பாகத்துல என்ன பண்ணாரோ அதுல கொஞ்சம் குறையில்லாம இதுலயும் அதை பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மெச்சூர்டா அவங்க விஷயங்களை கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த படத்தை வந்து ரொம்ப ஜாலியா நம்ம பாக்குறதோடு சேர்ந்து ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் என்னமோ தெரியல, இந்த படத்தை வந்து படம் மக்கள்கிட்ட போய் சேரவே கூடாதுன்னு இந்த கும்பல் வந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, படத்தை ஜாலியா பார்க்கலாம், ஹாப்பியா இருங்க. நம்ம கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களே, உங்களுடைய அன்பாலும் ஆதரவால் நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம்
இது மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு ரிலாக்ஸ்க்காக சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதையும் ஆதரிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.